இப்போ நம்ம நவுன் ரூல்ஸ் தான் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஒரு ரூல் பார்க்கலாம். இப்போ சில நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது? மில்லியன், 100, 1000, பேர், டசன், ஸ்கோர், கிராஸ் அண்ட் கப்பிள். ஓகேங்களா? தட் ஆர் ப்ளூரல் இன் மீனிங். இதோட மீனிங்லாம் எப்படி இருக்கு? ப்ளூரலா இருக்கு மீனிங். ஓகேங்களா? இப்ப பேரண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2, 1 கிடையாது. டசன்னா 12. ஓகேங்களா? 1000னா 1000, 100னா தெரியும் நமக்கு 100. அப்ப இது என்னது? மில்லியன் அப்படின்னா 10^5. இது வந்து என்னது? ப்ளூரல் இன் மீனிங் இருக்கு. ஆனா சிங்குலர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா வந்து முன்னாடி ஒரு டெஃபினட்டா ஒரு நியூமரல் வருது. டெஃபினட் நியூமரல். டெஃபினட் நியூமரல்னா என்ன? 1, 2, 3, 4, 5 அதெல்லாம் வந்து நம்பர்ஸ்லாம் வருதுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் டெஃபினட் நியூமரல்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி டெஃபினட் நியூமரல் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சிங்குலர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க சென்டென்ஸ்ல. இப்போ சென்டென்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். ஐ கேவ் ஹிம் 200 rupees. ஓகேங்களா? இப்போ 100 அப்படிங்கிறது ஒரு நவுன்ல வருது. ஓகேங்களா? இப்போ 100s போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தப்பு. ஏன் அப்படின்னா முன்னாடி 2ங்கிற ஒரு டெஃபினட்டான ஒரு 2ன்னு சொல்லிட்டு டெஃபினட்டான நியூமரல் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? அது சிங்குலர் ஃபார்ம்ல தான் போடணும். ஐ கேவ் ஹிம் 200 rupees அப்படின்னு போட்டா கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்ப்போம். இப்போ ஐ கேவ் ஹிம் 5 dozens pencils. ஓகேங்களா? இப்போ முன்னாடி டெஃபினட் டசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது? நம்ம பார்த்த ரூல்ல இருக்கக்கூடிய ஒரு நவுனு. டசன், மில்லியன் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி டெஃபினட் நியூமரல் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ல போடக்கூடாது, சிங்குலர் ஃபார்ம்ல தான் போடணும். 5 dozen pencils அப்படின்னு போட்டா கரெக்ட். ஐ கேவ் ஹிம் 5 dozen pencil. டசன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஈவன் தோ டசன்ங்கிறது வந்து என்னது? ப்ளூரல் மீனிங் கொடுத்தாலும் முன்னாடி டெஃபினட் நியூமரல் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிங்குலர் ஃபார்ம்ல தான் சொல்லணும். அதுதான் ரூல்ஸ். இப்போ கேன் யூ லெண்ட் மீ 2000 rupees சொல்லக்கூடாது, 2000 rupees தான் சொல்லணும். ஏன்னா 2ன்னு சொல்லிட்டு முன்னாடி டெஃபினட் நியூமரல் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. இப்போ அதே வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல மில்லியன், 100, 1000, ஓகேங்களா? பேரு, கப்பிள் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அது ப்ளூரல் மீனிங் தான். சில டைம் ப்ளூரலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா வந்து இப்போ 2, 3ன்னு சொல்லிட்டு டெஃபினட்டா ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஆனா அப்படி டெஃபினட்டா இல்லாம இன்டெஃபினட்டா சொல்றாங்க. இவ்வளவுதான் சொல்லிட்டு தெளிவா சொல்லாம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம்ல சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்ப்போம். when an indefinite number is used, the noun takes plural form. noun வந்து ஃபார்ம்ல இருக்கும், plural ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப பார்க்கலாம் இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் there are hundreds of partially built houses ன்னு சொல்றாங்க. இப்ப 100 நூற்றுக்கணக்கான பாதியில கட்டப்பட்ட வீடுகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா என்ன சொல்றாங்க? there are 100 of partially built houses சொல்றாங்க. இப்போ முன்னாடி வந்து எந்த ஒரு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லல. ஓகேங்களா? அப்ப நூற்றுக்கணக்கானு சொல்லியிருக்காங்க. அப்ப டெஃபினட் நியூமரல் எதுவுமே முன்னாடி 100க்கு முன்னாடி இல்ல. அப்ப நம்ம இது எப்படி போடணும்? ப்ளூரல் ஃபார்ம்ல போடணும். there are hundreds of partially built houses அப்படின்னு தான் வரும். built houses அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா கரெக்ட் ஆயிரும். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இதுக்கு இதான் எக்ஸாம்பிள். கீழே ஏதாவது இருக்கா? ஓகே, அவ்வளவுதான். இந்த ரூல்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ரூல் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. சில நவுன்ஸ் என்ன மாதிரியான நவுன்ஸ் அப்படின்னா வந்து 100, 1000, பேர், டசன் இதெல்லாம் என்னது பார்க்கும்போது ப்ளூரல்ல மீனிங்ல இருந்தாலும் அந்த நவுனுக்கு முன்னாடி டெஃபினட்டா ஒரு நியூமரல் வந்துருச்சு அப்படின்னா அதை சிங்குலர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். இப்போ 2000, ஓகேங்களா? 500 அப்படின்னு யூஸ் பண்ணும். இப்ப டெஃபினட்டா இல்ல அப்படின்னா இப்ப வந்து பார்த்தோம்ல ஒரு சென்டென்ஸ்ல there are 100 of partially built. அப்ப எவ்வளவுன்னு சொல்லிட்டு 100க்கு முன்னாடி எந்த ஒரு டெஃபினட்டான நியூமரலும் வரல. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? ப்ளூரல் ஃபார்ம்ல போடணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல சிங்குலரா யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ப்ளூரலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ரூல்ல சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். இப்போ டைட்டில்ஸ் ஆஃப் புக், அதர் ஆர்டிஸ்டிக் ஒர்க் are always considered singular even if the title sounds plural. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புக்கோட டைட்டிலோ ஏதாவது ஒரு கலை அதை வந்து என்ன சொல்றாங்க? எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல சொல்லும் போது சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். அது வந்து சிங்குலர் வேர்பை தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஈவன் தோ, ஏன் வந்து ஈவன் தோ வந்து டைட்டில் சவுண்ட்ஸ் ப்ளூரல் மீனிங். இப்போ அந்த டைட்டிலுக்கு அவங்க ப்ளூரல்ல கூட டைட்டில் கொடுத்துருக்கலாம். ஆனா நம்ம என்ன எடுத்துக்கணும்? அதை சிங்குலர் ஃபார்ம்ல தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டைட்டில் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம சிங்குலர் ஃபார்ம்ல தான் கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஊதரிங் ஹைட்ஸ் வேற குட் ரீட். இப்போ இதுதான் வந்து சென்டென்ஸ்ல நவுனா இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஊதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிறது
பாக்குறதுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புக்கோட டைட்டில் வந்து என்னவா எடுத்துக்கணும், சிங்குலரா எடுத்துக்கணும். அப்ப வேர்ன்னு போடக்கூடாது, உதரிங் ஹைட்ஸ் வாஸ்ன்னு தான் போடணும். ஏன்னா சிங்குலர் நவுன் டேக் சிங்குலர் வெர்ப் தான். ஓகேங்களா, உதரிங் ஹைட்ஸ் வாஸ் அ குட் ரீட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னும் அடுத்து இது புக்கோட நேம் என்னது, A Thousand Splendid Suns அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ All an Incredible Chronicle of 30 Years of Afghan Historyன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்னது, இது வந்து என்னது டைட்டில். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த சென்டென்ஸ்ல, இத டைட்டில ப்ளூரலா கன்சிடர் பண்ணிட்டு ப்ளூரல் வேர்ப் போட்டிருக்காங்க. டைட்டில வந்து ரூல் படி என்னவா கன்சிடர் பண்ணணும், சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். ஏன், ஈவன் தோ டைட்டில் சவுண்ட்ஸ் ப்ளூரலா இருந்தாலும் நம்ம சிங்குலரா கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சிங்குலர் வேர்ப் தான் போடணும். அப்ப A Thousand Splendid Suns is an incredible chronicle of 30 years of Afghan history. ஓகேங்களா, இப்போ அடுத்தது மூணாவது ஒரு சென்டென்ஸ், Gulliver's Travels. ஓகேங்களா, இது புக்கோட டைட்டில். ஓகேங்களா, ஆர் அ ஃபிக்ஷனல் டேல் மேஸ்குரேடிங் ஆஸ் அ ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, முன்ன சென்டென்ஸ்ல பண்ண தப்பே தான். கலிவர்ஸ் டிராவல்ஸ் அப்படிங்கிற நவுனை வந்து என்னவா கன்சிடர் பண்ணிருக்காங்க, ப்ளூரலா கன்சிடர் பண்ணி ஆர் போட்டிருக்காங்க. தப்பு, ரூல் படி என்ன பண்ணணும், சிங்குலரா மாத்தணும். கலிவர்ஸ் டிராவல்ஸ் இஸ் அ ஃபிக்ஷனல் டேல் மேஸ்குரேடிங் ஆஸ் அ ட்ரூ ஸ்டோரின்னு சொன்னா கரெக்ட் ஆயிரும். அடுத்தது மூணாவது, சில நவுன் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சிங்குலர் மாதிரி தெரியும், ஆனா இதுக்கு ப்ளூரல் மீனிங் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது திரும்ப நான் ப்ளூரல் பண்றேங்கிற பேர்ல சென்டென்ஸ்ல எஸ் போட்டு ப்ளூரல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ரூல். படிப்போம். சம் நவுன்ஸ் லைக் ஜென்ட்ரி அப்படின்னா வந்து கிளாஸ் ஆஃப் ஹையர் பீப்புள். ஓகேங்களா, பால்ட்ரி அப்படின்னா இப்போ கோழி பண்ணை இதெல்லாம் சொல்றாங்களா அது. கேடல் அப்படின்னா வந்து கால்நடைகள். பீப்புள் மக்கள். இன்ஃபேன்ட்ரி அப்படின்னா வந்து காலாட்படைகள். அதுக்கடுத்து கேல்வரி அப்படின்னா குதிரைப்படைகள். ஓகேங்களா, சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குழந்தைகள். அப்ப இது ஆல்ரெடி வந்து ப்ளூரல்ல தான் மீனிங் இருக்கு. அப்ப வந்து குழந்தைகள்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டைம் எஸ் போட்டு போடக்கூடாது, அதை தான் சொல்றாங்க. ஓகேங்களா, சம் நவுன்ஸ் லைக் ஜென்ட்ரி, பால்ட்ரி, கேட்டல், பீப்புள், இன்ஃபேன்ட்ரி, கேல்வரி, சில்ட்ரன், போலீஸ். ஓகேங்களா, இதெல்லாம் மீனிங்கே வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆனா இதை ப்ளூரல் பண்றேன்னு சொல்லிட்டு திரும்ப எஸ் போடாதீங்க. ஓகேங்களா, பாக்குறதுக்கு சிங்குலர் மாதிரி தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இப்போ என்னது, கேட்டில்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. என்ன பண்ணிருக்காங்க, கேட்டில்ங்கிறதே வந்து ப்ளூரல் தான். என்ன பண்ணிருக்காங்க, எஸ் போட்டு தப்பு பண்ணிருக்காங்க. அப்ப கேட்டல் எஸ் எடுத்துடணும். கேட்டல் ஆர் கிராசிங் இன் த ஃபீல்டு. இப்போ செகண்ட் பார்க்கலாம். த போலீஸ்ங்கிறது என்னது, ப்ளூரல் நம். என்ன போட்டிருக்காங்க, இஸ்ன்னு சொல்லிட்டு சிங்குலர் வேர்ப் போட்டிருக்காங்க. பட் த போலீஸ் ஆர் ரெடி டு கேட்ச் த ராபர்ஸ் தான் சொல்லணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இது கீழே பீசன்ட்ரி அப்படின்னா என்னது, வேளாண் துறையை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா, செட் ஆஃப் பீப்புள், வேளாண்மை செய்யக்கூடியவங்க. அப்ப the peasantry of the country is suffering from poverty. ஓகேங்களா, ஒருத்தர் கிடையாது, ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. அப்ப என்னது, peasantry of the country are suffering from povertyன்னு சொன்னா சென்டென்ஸ் கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, அவ்வளவுதான். இன்னைக்கு மூணு ரூல்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.